வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நான் வந்து வாங்கியிருக்க ஸ்டாக்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து டிவிடெண்ட் வந்து வரப்போகுது. அது எந்தெந்த ஸ்டாக்ல இருந்து எவ்வளோ டிவிடெண்ட் வருது, டோட்டலாக மொத்தமாக நெக்ஸ்ட் மந்த் வந்து எனக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவிடெண்ட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஏன்னா புதுசாக நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களுக்கு டிவிடெண்ட்னா என்னென்னு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நான் இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரையும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ வந்து நான் வந்து earn பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதாவது நம்ம ஸ்லாங்கில் சொல்லப்போனால் என்னோட மளிகை கடையிலேருந்து ஜனவரியிலேருந்து இப்போ வரையும் எவ்வளோ வந்து வருமானம் வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ராயல் கியூ பாட் யூஸ் பண்ணி கிரிப்டோ கரன்சியில் நான் வந்து இவ்வளோ நாளாக வந்து எவ்வளோ earn பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதே நான் வந்து ஒரு ஜாபுக்கு வந்து போயிருந்தேன் அப்படின்னா இப்போ இந்த ஜனவரியிலேருந்து இப்போ வரையும் எவ்வளோ வந்து earn பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். நம்ம சேனலில் வந்து அதிரடியாக வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம். அது வந்து என்னென்னா, ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு 12,000 கிடையாது, வெறும் 10,000 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். இதை வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் ஏதோ நான் தான் வந்து இந்த ராயல் கியூ பாட்டை வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரியும் மற்றவங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரியும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ராயல் கியூ அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய ஒரு பாட் அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாலே 12,000 வந்து பே பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும். அதாவது $120 வந்து டெபாசிட் பண்ணால் தான் உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும். இதே என்னோட ரெஃபரல் கோடு வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வந்து ராயல் கியூலேருந்து $30 வந்து ரெஃபரல் போனஸாக வந்து வரும். அந்த ரெஃபரல் போனஸில் தான் நான் உங்களுக்கு வந்து $2,000 வந்து கேஷ்பேக் வந்து திருப்பி கொடுப்பேன். இது வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து என்னோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டாலர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்டர்னல் நம்ம கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 3,000+ மெம்பர்ஸ் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் ஜென்ரலாக போய் பினான்ஸில் போய் P2Pயில் போய் டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம பாட்டோட ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மகிட்டயே வந்து 3 lakhs வரையும் டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி பண்ணுறதுனால ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட கம்மியான ரேட்டுக்கே வந்து டாலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்லைனில் வந்து $92 $93 இருக்குது அப்படின்னா நம்ம நெட்வொர்க்கில் பண்ணீங்க அப்படின்னா $91 $90 வந்து டாலர்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24/7 வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங் ரிலேட்டட் அப்டேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி எங்களோட பெஸ்ட் அனாலிசிஸ் அண்ட் சஜஷன்ஸ்லாம் இருக்கும். எந்தெந்த காயின் வந்து வாங்கினா நல்லாயிருக்கும் இந்த டைமில் அப்படிங்கிற மாதிரி எல்லா சஜஷன்ஸும் இருக்கும். உங்களுக்கு வந்து 1 இயருக்கு ஃப்ரீ ட்ரேடிங் சிக்னல் வந்து கிடைக்கும். ஸோ என்னோட ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி இயர்லிக்கு உங்களுக்கு மொத்த ஆக்டிவேஷன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 10,000 தான் வரும். நீங்கள் நார்மலாக ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 12,000 வரும். ஸோ யாரெல்லாம் வந்து ராயல் கியூ பாட் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் வந்து என்னோடய ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னு டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ டிவிடெண்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸை வெளியில் வந்து போகிறதுக்கு விடாமல், அதாவது அவங்களோட கம்பெனி ஷேர்ஸை வந்து செல் பண்ணிவிட்டு மற்ற கம்பெனி ஷேர்ஸை வந்து போய் வாங்காமல் நம்ம கம்பெனிலேயே ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ஏதாவது வந்து பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதுக்காக அந்த கம்பெனிலேருந்து வர ப்ராஃபிட்ஸில் ஒரு 1% இல்லை 2% இல்லை இயர்லி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% 15% வந்து அவங்க கம்பெனியோட ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணி நமக்கு வந்து போனஸ் மாதிரி ஒரு இயர்க்குள்ளே ஒரு 2 times 3 times வந்து நமக்கு வந்து கேஷாகவே வந்து நம்ம வந்து கொடுத்துவாங்க. அதுக்காக நம்ம அந்த ஷேரை வந்து விற்கவோ நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கேஷாகவே வந்து டெபாசிட் ஆயிரும். அதுக்கு பேர் தான் வந்து டிவிடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஷேரை வந்து எப்போ வாங்கியிருக்கணும், நம்ம எவ்வளோ நாள் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ டிவிடெண்ட்டு வந்து நமக்கு வந்து வரணும் அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு எக்ஸ் டேட்டுன்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம வாங்கியிருக்கணும். ரெக்கார்ட் டேட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நாம் வந்து டிவிடெண்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் டேட்டுக்கும் உள்ளே வந்து இருக்கணும். எக்ஸ் டேட்டுக்கு அப்புறமா வந்து நம்ம ஸ்டாக்கை வாங்கினோம்னாலும் நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடியே ஒரு ஸ்டாக்கை வாங்கி நம்ம வந்து எக்ஸ் டேட்டு முடிய வரையும் வந்து ஸ்டாக்கை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பேமெண்ட் டேட்டுன்னு சொல்லி ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. அந்த டேட்டில் தான் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டாக்கோட டிவிடெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் என்னென்ன கம்பெனிஸ்லாம் வாங்கியிருக்கேன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விப்ரோ வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட எக்ஸ் டேட்டு, அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட்டெல்லாம் பார்த்துருவோம். அதே மாதிரி பேமெண்ட் டேட்டும் பார்த்துருவோம். இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 6/14/2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 6/14/2024. அதாவது ஒரு ஒன் டே தான் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும் இந்த ரெக்கார்ட் டேட்டுக்கும் எக்ஸ் டேட்டுக்கும். நம்ம ஸ்டாக் வாங்குறது வந்து ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி வாங்கியிருக்கணும். எக்ஸ் டேட்டுக்கு அப்புறமா வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து டிவிடெண்டுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் யூனிலிவர் வந்து பேமெண்ட் டேட் வந்து என்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 21, 2024. அதுதான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட டிவிடெண்ட் பேமெண்ட் டேட்டு. எவ்வளோ வந்து டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஷேருக்கு வந்து 24 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் 134 ஷேர் வந்து வச்சுருக்கேன். அதாவது 3,40,000க்கு நான் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவரில் வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு டோட்டலாக டிவிடெண்ட்டாகவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3,400 ரூபா சம்திங் வந்து வரும். 3,400 ரூபாய் சம்திங் வந்து ஜூலை மாதம் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்லேயே வந்து ஆட் ஆயிரும். இப்போ இன்ஃபோசிஸோட எக்ஸ் டேட், டிவிடெண்ட் டேட், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் டேட்டெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் டேட் வந்து May 31, 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஃபோசிஸோட எக்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 5/31/2024. அதாவது ஒன் டே தான் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸோட டிவிடெண்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2024 வந்து டெபாசிட் ஆகும். அதே மாதிரி எவ்வளோ வந்து டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 28 rupees வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ₹2 வந்து ஃபைனல் டிவிடெண்ட்டாகவும், ₹8 வந்து ஸ்பெஷல் டிவிடெண்ட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹28 வந்து டிவிடெண்ட்டாக வந்து வரும். இப்போ 4 ஷேருக்கு வந்து 28 ரூபா அப்படின்னு போட்டோம் அப்படின்னா அதில் ஒரு ₹392 வந்து வரும், 392 ரூபா. இப்போது அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி என்ன நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரெக்கார்ட் டேட், டிவிடெண்ட் டேட்லாம் பார்ப்போம். பெயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து அவங்களோட ரெக்கார்ட் டேட் வந்து June 11, 2024 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் டேட் வந்து June 11, 2024. பார்த்தீங்க அப்படின்னா 7/25/2024. அதாவது பெயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹28.15 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னா 51 ஷேர் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ 51 into 28.15 போட்டோம் அப்படின்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து எனக்கு வந்து ₹1,435 ரூபா வந்து எனக்கு வந்து டிவிடெண்ட்டாக வந்து வரும். பட் டோட்டலாக பார்த்தோமோ அப்படின்னா ஜூலை மந்த்து மொத்தமாக வந்து எனக்கு எவ்வளோ டிவிடெண்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேருந்து ₹1,435 ரூபா, அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ்லேருந்து ஒரு ₹392 ரூபா. அதாவது நம்மளோட மளிகை கடையில் எந்த ஒரு பொருளையுமே விற்காமல் கம்பெனியிலேருந்து அந்த பொருள் வாங்கின கம்பெனியிலேருந்து நமக்கு வந்து காசு கொடுப்பாங்க, வெறும் ₹5,000 ரூபா போனஸ் மாதிரி. நான் வந்து ஒரு சிலர் இடத்துல வந்து அந்த மளிகை கடை, பொட்டி கடை அப்படின்னு வந்து சும்மா கிண்டலாக சொல்லிட்டு இருப்பேன். அது வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ மளிகை கடை அப்படின்னா இப்போ ஒரு 10 லட்சம் நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு மளிகை